ஹாய் காய்ஸ் வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருக்குது தமிழில் ஒரு வீடியோ பண்ணணும் அந்த மாதிரி. எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். பேசவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அவ்வளோ வராது. இருந்தாலும் நான் நல்லா பேசுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா புரியும். நீங்கள் பேசுனா எனக்கு ரொம்ப நல்லா புரியும். எனக்கு படிக்க அந்த மாதிரி எதுவும் தெரியாது. நான் தான் சின்ன வயசுலேருந்து விஜய் படம் எல்லாம் பார்த்து பார்த்து நார்மலாக ஒரு மலையாளி எப்படி தான் தமிழ் கற்றுக்குவோம். ஓகே. அந்த மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டேன். தமிழ் மூவிஸ் பார்த்து பிடிச்சது, பேச பழகிட்டேன் அந்த மாதிரி. ஸோ நான் சும்மா வந்து என்னால் ஒரு வீடியோ பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கும் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சி, நான் இந்த வீடியோ பண்ண போகிறது பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணால் போகும், அந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி நான் பண்ண போகிறேன். தயிர் இல்லையா உங்கள் வீட்டில், அந்த கேர்டில் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நாம் ஒரு மசாஜ் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதுதான் ஒரு சேம் அந்த மாதிரி ஒரு மசாஜுக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஸ்டே பண்ணி இருந்து ஒரு 5 மினிட்ஸில் வாஷ் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு மசாஜ் எஃபெக்டும் கிடைக்கும், ஒரு பேக் எஃபெக்டும் கிடைக்கும். அந்த மாதிரி செய்யும்போது உங்கள் ஃபேஸில் ரொம்ப நல்லா கிளியர் ஆகி ரொம்ப டார்க்காக இருக்குது உங்கள் ஃபேஸுன்னா அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வரும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. பிராண்டு வந்து சிப்லாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் 440 தான். அமேசான்லாம் எப்போவும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இதுதான் வேணும்னு இல்லையா, உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ நமக்கு 1 2 இவ்வளோ போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஓகே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப வெட்டாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரப் எவர் யூத் அந்த பிராண்டோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் வால்நட் ஸ்க்ரப் தான். இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு தான் இதுக்கு. இது வந்து 59 ரூபீஸ் தான் மட்டும்தான். 59லே இது கிடச்சிடும், 60 கூட இல்லை. எந்த ஷாப்பு போனாலும் உங்களுக்கு இது கிடைக்கும். இது வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். இவ்வளோ போதும். ஹோல் ஃபேஸில் நெக்கில் கூட பண்ணிடுங்க. நான் இப்போ வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால நான் வந்து நெக்கில் போட மாட்டேன். ரொம்ப உங்களோட ஃபேஸு அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப ஹாஷாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு பெயின் வர மாதிரி பண்ணாத. ஸ்க்ரப்பில் ஒரு ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஹெட்ஸ் இருக்குல்ல, நம்ம இப்படி உங்களுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி அம்மா எதுவோ பேசுகிறேன், தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில், திருப்பதி அந்த மாதிரி சைட்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்பேன், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவேன், எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாம். நான் சன்ஸ்க்ரீன் இப்போ யூஸ் பண்ணது சாஃப்ட் டச் அந்த பிராண்டோட சூப்பர் ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் சன்ஸ்க்ரீன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ட்ரை ஸ்கின்னில் நல்லா இல்லை, மற்றபடி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணாத. பிகாஸ் நீங்கள் அவுட் சைட் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு தான் போகணும். அப்போ தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் சன்னில் டேரக்டில் போனோம்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதுங்க, நீங்கள் ரொம்ப ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. அது 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் இந்த நோஸோட ஏரியாவில் இப்படி பண்ணுங்கள், இப்படி 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 பண்ணுங்கள். கவிழில் இப்படி, இந்த சீக்கில் இப்படி இப்படி பண்ணுங்கள், இப்படி இப்படி இப்படி. தென் நெக்கில் கூட நீங்கள் இப்படி 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 பண்ணுங்கள். தென் ஆல்சோ திஸ் டூ. ஓகே, தென் நான் 5 மினிட்ஸ் பண்ணியதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். ஒரு விதத்தில் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு டிஷ்யூ வச்சு. எக்ஸஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப ட்ரை ஆக்க வேணாம். என்ன பண்ணிவிட்டு என் போட்டு அப்படியே இருக்குது. ஓகே, தென் த மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ. இதில் வந்து கேர்டு இருக்காங்க, தயிர்,
சுகர் இருக்காங்க. சுகருக்கு என்ன சொல்லுவேன்? சர்க்கரை. சர்க்கரை. ஓகே. சுகர். இது வந்து இந்த இந்த ஸ்பூனோட ஈச் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இல்லை நான் ரொம்ப நல்லா மசாஜ் ஐ மீன் மிக்ஸ் பண்ணணும். மசாஜ் இல்லை, மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த சுகரோட எட்ஜஸ் இல்லையா, அது ஷார்ப்பாக இருந்தால் ஃபேஸில் எல்லாம் ஐ மீன் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வரும்ல. ஸோ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாக தான் அதெல்லாம் மெல்ட் ஆகி அந்த எட்ஜஸ் எல்லாம் போகும். இது வந்து யோகர்ட்டோட ஒரு டப்பா தான். நான் இப்போது ரீசெண்டாக சாப்பிட்டேன். ஸோ நான் நினச்சேன் ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்து வேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் வாஷ் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் லேசியாக இருக்குது. அதனால ஓகே. அந்த லேசினஸோருக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? வெட்டியாக சும்மா இருக்குது. ஓகே, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸில் போட்டுக்கலாம். என்னமோ கொள்ள கை போடணும். ஐயோ, பாத்திரம் தான் பெட்டர். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபேஸ் பேக் மட்டும் போதும் உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இல்லையா, டேனோட கருப்பு, ஃபேஸில் கருப்பு, அது அவ்வளோ ரெடியூஸ் ஆகும். என்ன உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி ஆஃப்டர் பிஃபோர் தெரியுமா? எனக்கு தெரியலை. ஐ மீன் எனக்கு தெரியலை. அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க இருந்தாலும் நான் இவ்வளோ போதும், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்தேன், அதில் கூட பேலன்ஸ் இருக்குது. ஸோ சேம் தான். ஸ்க்ரப்பு பண்ண மாதிரி 5 minutes மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுறங்க. திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எ மசாஜ் ஜெல். ஸோ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. நான் மசாஜ் பண்ணிட்டு வரேன். 5 minutes முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக அது என்ன சொல்லுது, 5 minutes நீங்கள் மசாஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க. 5 minutes எங்கள் ஃபேஸ்லேயே இது இருக்கட்டும். ஆஃப்டர் 5 minutes வாஷ் பண்ணிடும்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, எந்த ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ நான் 5 minutesக்கு அப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். 5 to 6 minutes நான் இதை ஃபேஸ்லேயே வச்சுட்டேன். இது பாருங்கள், இப்படி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வர்றது ஓகே, ஐ டோன்ட் நோ. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஓகே, நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இது பாருங்கள், என் ஃபேஸ் எப்படி க்ளோ ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. ரொம்ப ரொம்ப க்ளோ ஆகும். இந்த ஃபேஸ் பேக் வந்து அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக். இது உங்களுக்கு இது 10 minutesலேயே இது பண்ணலாம். வீட்டிலையே எல்லாரோட வீட்டிலையும் கேடு இருக்கும் இல்லையா. ஸோ இது ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது உங்களோட ரிசல்ட் எதை நீங்கள் கமெண்டில் தமிழ்லேயே போட்டுருங்க. நீங்கள் இது பார்க்குறது என் ஃப்ரெண்ட்ஸ் மலையாளி அந்த மாதிரி ஆல்ரெடி என் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கேன். நீங்களாണെങ്കിൽ நீங்கள் மலையாளத்திலே கமெண்ட் போட்டுடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ் தான் அந்த மாதிரி இருந்தால் தமிழ்லேயே போட்டுடுங்க. எனக்கு தெரியாது, படிக்க எதுவும் தெரியாது, இருந்தாலும் நான் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு நான் படிச்சுக்கிறேன். என் வீடியோவுக்கு தாழே நான் தமிழ் வீடியோ பண்ணும்போது ரொம்ப தமிழ் கமெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு தான். ஸோ இன்னும் தான் நான் தமிழ் வீடியோஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க நம்ம சேனல். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், இந்த மாதிரி நான் ஸ்கின் கேர் இல்லைனா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து. ஸோ உங்களுக்கு மேக்கப் வீடியோ பிடிக்குமா அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என் சேனலில் பார்த்தா தெரியும், நான் வந்து வ்ளாக்ஸ் பண்ணுறேன், ட்ராவல் வ்ளாக் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னமோ உங்களுக்கு
பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ என்னோட ஒரு ஆசைக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி தமிழில் எல்லாம் வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஓகே ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கூட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டில் தென் பாய்.